டைரக்டர் பி.எஸ். வினோத்ராஜ் டைரக்ஷனில் சூரி நடித்து வெளியாகியுள்ள கொட்டுக்காளி திரைப்படத்தோட 3வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 6 கோடி ரூபாய். கொட்டுக்காளி திரைப்படம் 3வது நாள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1 கோடியே 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 3 நாளில் டோட்டலாக தமிழ்நாட்டில் மட்டும் 2 கோடியே 95 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. கொட்டுக்காளி திரைப்படம் 3வது நாள் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டில் இந்தியாவில் 3 நாளில் பார்த்தீங்கன்னா 15 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 3 நாளில் டோட்டலாக ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் மட்டும் 36 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. கொட்டுக்காளி திரைப்படம் 3வது நாள் ஆல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1 கோடியே 25 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 3 நாளில் டோட்டலாக ஆல் இந்தியாவில் மட்டும் 3 கோடியே 31 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. கொட்டுக்காளி திரைப்படம் 3வது நாள் ஓவர்சீஸ் வெளிநாடுகளில் 25 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 3 நாளில் டோட்டலாக ஓவர்சீஸ் வெளிநாடுகளில் மட்டும் 60 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. கொட்டுக்காளி திரைப்படம் 3வது நாள் வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா 1 கோடியே 50 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 3 நாளில் டோட்டலாக வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸில் கொட்டுக்காளி திரைப்படம் 3 கோடியே 91 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. டைரக்டர் மராட்டி செல்வராஜ் டைரக்ஷனில் வாழை திரைப்படம் 3வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் இந்த பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 8 கோடி ரூபாய். வாழை திரைப்படம் 3வது நாள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 3 கோடியே 80 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. வாழை திரைப்படம் 3வது நாள் டோட்டல் தமிழ்நாட்டில் மட்டும் 3 நாளில் 6 கோடியே 90 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. வாழை திரைப்படம் 3வது நாள் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டில் 30 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 3 நாளில் டோட்டலாக ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் மட்டும் 70 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு வாழை திரைப்படம். வாழை திரைப்படம் 3வது நாள் ஆல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 4 கோடியே 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 3 நாளில் டோட்டலாக ஆல் இந்தியாவில் மட்டும் 3 கோடியே 50 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. வாழை திரைப்படம் 3வது நாள் ஓவர்சீஸ் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா 50 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 3 நாளில் டோட்டலாக ஓவர்சீஸ் வெளிநாடுகளில் மட்டும் 1 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு வாழை திரைப்படம். வாழை திரைப்படம் 3வது நாள் வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா 4 கோடியே 60 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 3 நாளில் டோட்டலாக வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸில் 8 கோடியே 60 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு வாழை திரைப்படம். டைரக்டர் பா. ரஞ்சித் டைரக்ஷனில் சியான் விக்ரம் நடித்து வெளியாகியுள்ள தங்கலான் திரைப்படத்தோட 11வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் இந்த பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 130 கோடி ரூபாய். தங்கலான் திரைப்படம் 11வது நாள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 11 நாளில் டோட்டலாக தமிழ்நாட்டில் மட்டும் 50 கோடியே 20 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. தங்கலான் திரைப்படம் 11வது நாள் ஆந்திரா தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா 35 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 11 நாளில் டோட்டலாக ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டும் 9 கோடியே 40 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. தங்கலான் திரைப்படம் 11வது நாள் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 25 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 11 நாளில் டோட்டலாக கர்நாடகாவில் மட்டும் 8 கோடியே 48 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. தங்கலான் திரைப்படம் 11வது நாள் கேரளாவில் பார்த்தீங்கன்னா 15 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 11 நாளில் டோட்டலாக கேரளாவில் மட்டும் தங்கலான் திரைப்படம் 4 கோடியே 8 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. தங்கலான் திரைப்படம் 11வது நாள் நார்த் இந்தியாவில் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 11 நாளில் டோட்டலாக நார்த் இந்தியாவில் மட்டும் 1 கோடியே 90 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு தங்கலான் திரைப்படம். தங்கலான் திரைப்படம் 11வது நாள் ஆல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2 கோடியே 85 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 11 நாளில் டோட்டலாக ஆல் இந்தியாவில் மட்டும் 71 கோடியே 41 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. தங்கலான் திரைப்படம் 11வது நாள் ஓவர்சீஸ் வெளிநாடுகளில் 1 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 11 நாளில் டோட்டலாக ஓவர்சீஸ் வெளிநாடுகளில் மட்டும் 23 கோடியே 50 லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு.
தங்கலான் திரைப்படம் 11வது நாள் வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா 3,85,00,000 மேலே வசூல் பண்ணியிருக்கு. 11 நாளில் டோட்டல் வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸில் தங்கலான் திரைப்படம் 95,06,00,000 மேலே வசூல் பண்ணியிருக்கு. டைரக்டர் அஜய் ஞானமுத்து டைரக்ஷனில் அருள்நிதி நடித்து வெளியாகியுள்ள டிமாண்டி காலனி 2 திரைப்படத்தோட 11வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ₹25 கோடி. டிமாண்டி காலனி 2 திரைப்படம் 11வது நாள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ₹2,50,00,000 மேலே வசூல் பண்ணியிருக்கு. 11 நாளில் டோட்டலாக தமிழ்நாட்டில் மட்டும் ₹33,80,00,000 மேலே வசூல் பண்ணியிருக்கு. டிமாண்டி காலனி 2 திரைப்படம் 11வது நாள் ஆந்திரா தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா ₹30,00,000 மேலே வசூல் பண்ணியிருக்கு. 11 நாளில் டோட்டலாக ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டும் ₹3,32,00,000 மேலே வசூல் பண்ணியிருக்கு. டிமாண்டி காலனி 2 திரைப்படம் 11வது நாள் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ₹15,00,000 மேலே வசூல் பண்ணியிருக்கு. 11 நாளில் டோட்டலாக ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் மட்டும் ₹1,90,00,000 மேலே வசூல் பண்ணியிருக்கு. டிமாண்டி காலனி 2 திரைப்படம் 11வது நாள் ஆல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ₹2,95,00,000 மேலே வசூல் பண்ணியிருக்கு. 11 நாளில் ஆல் இந்தியாவில் மட்டும் ₹38,07,00,000 மேலே வசூல் பண்ணியிருக்கு. டிமாண்டி காலனி 2 திரைப்படம் 11வது நாள் ஓவர்சீஸ் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா ₹80,00,000 மேலே வசூல் பண்ணியிருக்கு. 11 நாளில் டோட்டலாக ஓவர்சீஸ் வெளிநாடுகளில் மட்டும் ₹11,20,00,000 மேலே வசூல் பண்ணியிருக்கு. டிமாண்டி காலனி 2 திரைப்படம் 11வது நாள் வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா ₹3,75,00,000 மேலே வசூல் பண்ணியிருக்கு. 11 நாளில் டோட்டல் வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸில் டிமாண்டி காலனி 2 திரைப்படம் ₹48,22,00,000 மேலே வசூல் பண்ணியிருக்கு. இந்த ஒரு வீடியோவை சியான் விக்ரம் ஃபேன்ஸ், அருள்நிதி ஃபேன்ஸ், மாரி சுஜிராஜ் ஃபேன்ஸ், சூரி ஃபேன்ஸ் பார்த்துட்டு இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.